உங்க கைகள்ல இருக்க நோட்டீஸு, அதுல ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்க. உங்க நோட்டீஸ்ல வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஜெபம் பண்ண போறது இந்த சர்ச்சுக்காக தான். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஜெபம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் எல்லா டினாமினேஷன் சேர்ந்த சபைகள்ல இன்றைக்கு கூட்டு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஆலயம் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்படி என்ன இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு சர்ச். இப்ப நூற்றாண்டு பழமை வாய்ந்த சர்ச்னா இது எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல காச நோய் அதிகமா இருந்தது நம்முடைய மாவட்டங்கள்ல. காச நோய் அதிகமா இருந்ததுனால, மிஷனரிங்க காச நோய குணப்படுத்துவதற்கு அங்க ஆசாரிப்பள்ளத்துல காசநோய் பிரிவு ஆஸ்பத்திரி கட்டுனாங்க. காசநோயை குணப்படுத்துறதுக்கு ஆஸ்பத்திரி கட்டுனாங்க. அங்க வருகிற மக்கள் அங்க ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்பதற்காகவும், அங்கே பணிபுரிகிற மக்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காகவும் கட்டப்பட்ட ஆலயம்தான் இந்த ஆசாரிப்பள்ளம். அந்த நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த ஆலயம் நூற்றாண்டு கணக்காக இயங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று அந்த காசநோயுடைய தாக்கம் குறைந்து, அதாவது இவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் பிளஸ் ஜெபம், இவங்க பண்ண ஜெபம், தியாகம் எல்லாவற்றினாலே நம்முடைய மக்களுக்கு, குமரி மாவட்ட மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அநேகருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார். காசநோயே இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டானது. இப்போ இந்த காசநோய் ஆஸ்பத்திரியில அந்த வியாதிஸ்தர்கள் வரத்து குறைந்தது. அதாவது சிகிச்சை பெறுவதற்கு ஆட்கள் வருவது குறைந்தது. காரணம், யாருக்கும் நோய் இல்லை. இப்படி இருக்க அங்கே ஆட்கள் குறைஞ்சதுனால மிஷனரிங்க அதுக்கு மாற்று வழி தேடுறாங்க. இப்போ வந்து அந்த காசநோய் ஆஸ்பத்திரியை வேற அவன் ஜெனரல் மருத்துவம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது தொடர்ந்து போய் கொண்டிருந்தது. குறிப்பிட்ட நாள் சென்ற பொழுது என்னாச்சுன்னா, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதுல ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுவோன்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஏன்னா காசநோய் குறைஞ்சதுனால அதுல வேற மருத்துவங்களை செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டப்பட்டதுதான் நம்முடைய ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் மற்றும் மருத்துவமனை. இந்த ரெண்டுமே இணைந்து பெரிதாய் கட்டப்பட்டாயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல நூற்றாண்டு பழமை வாய்ந்த அந்த சிற்றாலயம் வழிபாட்டு தலத்தை மூடிவிட்டார்கள். அது ஒரு பிளான் பண்ணி மூடினது மாதிரி மூடிட்டாங்க. இதை திறக்கிற மாதிரி திறந்து அதை மூடுற மாதிரி மூடிட்டாங்க. ஏன்னா காச நோய் தான் குறைந்தது, நோயாளிகள் என்ன செய்யல, குறையல. அவங்க அதுக்கப்புறம் பொது நல மருத்துவத்துக்காக பல விதமான காய்ச்சல், பல விதமான நோய்கள்லாம் அவங்க வரும்பொழுது அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அநேக மக்கள் அதுல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ திடீர்னு நம்ம மூடி போட்டிருக்காங்க. ஆனால் மாற்று மதத்தினருக்கு அங்கே வழிபாடுவதற்கான வழிகள் அங்கே இருக்கிறது. அதுக்கு எந்த தடையும் இல்லை. தினந்தோறும் அதற்கான பூஜைகள் மற்றும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம தேவாலயம் மாத்திரம் ஜெபிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது அங்குள்ள எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் மிகவும் பெரிய மன வருத்தமா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால அவங்க கண்டுக்கல. இப்ப என்னாச்சு அப்படின்னா, நிறைய பேர் அங்க வர்றாங்க, ஜெபம் பண்ணா அங்க எங்கேயாவது சர்ச்சுக்கு தான் போகணும். இந்த கேம்பஸுக்குள்ள ஒரு வழிபாட்டு தலம் இல்ல. அப்ப தொடர்ந்து எங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஏன் இதை மூடி போட்டிருக்கு, ஒரு கிறிஸ்தவன் நம்ம மாவட்டத்துல இல்லையா இதுக்கா ஜெபிக்கோ இதை திறக்கிறதுக்கோ? அதிகாரிகள் எல்லாம் கிறிஸ்தவர்லாம் இருக்கிறாங்க, ஏன் இதை திறக்கல? எம்எல்ஏ கிறிஸ்தவர்லாம் இருக்கிறாங்க, ஏன் திறக்கல? அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது நம்முடைய உள்ளம் அப்படியே அப்படியே வெகுண்டு எழுது. ஏன்னா ஒரு மிஷினரி எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தவன் நம்ம நலனுக்காக வந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி நமக்காக பாடுபட்டு இருக்கிறான். ஆனா நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது நம்ம கிறிஸ்தவர்கள் அதை மூடுவதற்கு துணை போயிருக்காங்கன்னு சொல்லும்போது கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அப்படியே பல அமைப்புகள் முயற்சி எடுத்தாங்க, பல மனிதர்கள் முயற்சி எடுத்தாங்க, எல்லாம் தோல்வியில் முடிய இப்போ ஒரு சில வருடங்களாக இந்த ஆலய மீட்பு குழுங்கிற ஒரு குழு, அதாவது எந்த ஒரு அமைப்பையும் சாராத ஒரு இண்டிபெண்டனாய் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழிச்சு நாங்க ஒரு குழுவாட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை செயல்படுத்தி கொண்டு இருக்கோம். அதன் ஒரு முயற்சியாக மனுக்களை கொடுத்தோம், நிறைய மந்திரிகளை சந்திச்சோம், அரசியல் தலைவர்களை சந்திச்சோம். எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த 22ஆம் தேதி எல்லா சர்ச்சுகள்லையும் ஒரு கூட்டு பிரார்த்தனை சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு ஜெபம் பண்ணா ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிகாரியுடைய உள்ளங்கள்ல பேசுவாருங்கிற எண்ணத்தோட
இந்த நோட்டீஸை எல்லா திருச்சபைகளுக்கும் விநியோகம் பண்ணோம். நிறைய தலைவர்களுக்கு சொன்னோம், பிஷப்புகளுக்கு கொடுத்தோம், இன்னும் போதகர்களுக்கு கொடுத்தோம், ரெவரண்டு கொடுத்தோம். சிறு ஊழியம் முதல் பெரிய ஊழியம் வரைக்கும் அத்தனை பேருக்கு கையில இதை கொடுத்துருக்கோம். கொடுத்து இன்னைக்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எல்லா சர்ச்சிலையும் இந்த ஜெபம் நடக்குது. இந்த ஜெபத்தோட ஆண்டவர் பெரிய அற்புதத்தை இந்த சபை திறப்பதற்கு செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து பாடி துதித்த பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது, அவர்கள் கட்டுகள் எல்லாம் கழண்டு விழுந்தது, அவர்கள் விடுதலை அடைந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, அவர்கள் மட்டும் இல்ல, அவர்களோடு இருந்த கைதிகளும் அங்கே விடுதலை அடைந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று கூடி ஜெபம் பண்ணும் பொழுது சாத்தானுடைய கோட்டைகள் அல்லது எரிகோ கோட்டை போன்ற பெரிய தடைகள் உடைந்து நொறுங்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம் ஒரு மனமாய் இந்த நோட்டீஸை கையில எடுத்துக்கொண்டு இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த வழிபாட்டு தலம் திறக்க வேண்டும். அந்த மிஷனரியால் துவங்கப்பட்ட கிறிஸ்தவ வழிபாட்டு தலத்தை ஆண்டவர் திறந்து தரணும். ரெண்டாவது, அரசு அதிகாரிகளுடைய கண்கள்ல தயவு கிடைக்க ஜெபிக்கணும். மூன்றாவது, அனைத்து பேராயர்கள் மற்றும் போதகர்கள், இண்டிபெண்டன்ட் ஊழியர்கள் எல்லாரும் இணைந்து இந்த ஆலயம் திறக்கப்படுவதற்கு ஒத்துழைப்பு மற்றும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியை உண்டாக்குன எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவருடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. இத்தனை பேர் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அருமை ஆண்டவர் எங்கள் தேசத்துல ஒரு அசைவை உண்டு பண்ணுவீராக. ஆசாரி பலத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ணுவீராக. எங்கள் பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு, எங்கள் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு, ஆண்டவரே எங்கள் வியாதிஸ்தல் ஜெபிப்பதற்கு, மிஷனரிகளால் நல்ல உள்ளங்களால் துவங்கப்பட்ட அந்த ஆலயம் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேக மக்களுக்கு அது வாழ்வளிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மாற்று மதத்தினருக்கும் ஆண்டவரே அற்புதத்தை கொடுத்த அந்த ஆலயம் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் சுவாமி. ஒருமனப்பட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இரக்கம் செய்வீராக. அதிகாரிகளுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுவீராக. தடையா நிற்கிற மனிதர்களை தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆலயம் ஆண்டவரே பாழாய் கிடக்கிறதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் பார்க்கிறீரே ஆண்டவரே. இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த திருச்சபையில் இருந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் இன்றைக்கு இரக்கம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய தூதர்கள் இறங்கி வரட்டும். அந்த ஆலயம் திறப்பதற்கான வழிகளை உண்டு பண்ணட்டும். எல்லா தடை கற்களும் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடைபெறட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடைத்தவர்களே வந்து திறக்க கர்த்தர் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு எதிராய் செயல்படுகிற எல்லா சக்திகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டுகிறோம். எங்கள் தேவாதி தேவன் எங்கள் ஜனங்களுக்கு ஆராதனை செய்வதற்கு வழி வகை செய்ய வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்த பொழுது மோசே ஜனங்களை ஆராதனை செய்வதற்கு அழைக்கிறார். அப்பொழுதுள்ள அந்த பார்வோன் அவன் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுமதிக்கவில்லை. நடந்தது என்ன என்பது நமக்கு தெரியும். ஜனங்களை ஆண்டவர் அழைத்து வந்தார். ஆனால் அதற்கு தடையா நின்ற அத்தனை பேரை ஆண்டவர் தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த ஆராதனை செய்வதற்கு தடை செய்கிற மனிதர்களை ஆண்டவர் தொட்டு மனம் மாற செய்வார். அவருடைய குணங்களை மாற செய்வார். விசுவாசிங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமா ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம் ஒரு மனமாக. ஆண்டவரே, எல்லா டினாமினேஷன் பிள்ளைகளும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவர் ஒரு சுயநலம் இல்லாமல் பொது நலமாக அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மிஷனரியுடைய நல் நோக்கங்கள் நிறைவேறப்பட வேண்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் விடுதலை அடைய வேண்டும்ங்கிற நோக்கத்தில் திறப்புல நிற்கிறோம்ப்பா. நீர் சுகம் ஆண்டவரே நிச்சயமாக விடுதலை செய்வீராக. அதை திறப்பதற்கான வழிவகைகளை செய்வீராக என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு எதிராக நிற்கிறவர்கள் எகிப்தின் ராஜாவுக்கு ஆண்டவரே என்ன நடந்தது என்பதை வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே.
அதிகாரங்கள், ஆண்டவரே, எந்த தந்திரங்களும் தேவனுடைய நாமத்துக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய கரங்களில் தருகிறோம் ஆண்டவரே. மீண்டும் அந்த ஆலயம் திறக்கப்பட்டு அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை எங்கள் சொந்த கண்ணால நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வரும் தலைமுறைகள், ஆண்டவரே, எங்களுடைய சந்ததிகள் அந்த ஆலயத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், நீர் அப்படி செய்ய போறமைக்க நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இனி ஆண்டவரே, இந்த ஆலயம் திறப்பதற்காக ஜபத்தோடு ஆண்டவரே அப்பா இந்த திறப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் கரங்களில் தருகிறோப்பா. உங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே. எந்த தீமைகளும் ஏற்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய முயற்சிகளை தடை பண்ணுகிற எல்லா சதி திட்டங்களும் ஆண்டவர், சாத்தானின் தந்திரங்களும் முறியடிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா ஒரு மனமாய் இந்த ஆலயத்தை திறப்பதற்கு நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய சந்ததிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏகா பணம் செலவு செய்கிற ஆண்டவரே, தியாகத்தோடு நேரங்களை செலவு செய்கிற ஆண்டவரே, இதற்காக மன வருத்தப்படுகிற ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் ஆண்டவர் இதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் ஆண்டவரே. எந்த யாரால் பூட்டப்பட்டதோ அவர்கள் முன்னிலையிலே கர்த்தர் திறந்து எல்லா ஜனங்களுக்கும் இது ஜெப வீடு என்று ஆண்டவரே அர்த்தம் கொள்ளத்தக்கதாக எங்கள் தேவனுடைய நாமத்தை நீர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். நீர் அப்படி செய்ய போகிறமைக்கா நன்றி. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பண்ண ஜெபம் ஆண்டவரே, எங்களுடைய அரசு அதிகாரியுடைய கவனத்திற்கு மட்டுமல்ல, எங்களுடைய முதலமைச்சருக்கும் போய் சேரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காதுகளுக்கு சென்று உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும். அவர்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஏன் நாம் அடைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்கிறமைக்கா நன்றி அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அமைந்திருக்கிற அந்த வழிபாட்டு தலத்தை ஆண்டவர் திறந்து தர போறமைக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.